Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெங்காய வடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த வெங்காய வடை பாத்தீங்கன்னா செய்யிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. நினைச்ச உடனே நம்ம செஞ்சு முடிச்சிரலாம். இதோட ஒரு சுட ஒரு டீ காஃபியோட சாப்பிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், அட்டகாசமா இருக்கும். இப்போ வாங்க இந்த வெங்காய வடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த வெங்காய வடை செய்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கியிருக்கிறேன். ரொம்ப நைஸாக நறுக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இந்த சைஸில் இருக்கிற வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். மெஷரிங் கப்பில் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 8லேருந்து 9 கப் அளவுக்கு இந்த சீவுனது உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த உப்பு போட்டதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை நல்லா பெசறி விடுங்க. அந்த வெங்காயத்துலேருந்தே நல்ல தண்ணி விட்டு விடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட வடை நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெசறி விட்டதுக்கப்புறமா தண்ணி விட்டுருக்கு இல்லையா, இப்போ முதல்ல மசாலா பொடி வகைகள்லாம் சேர்த்துடலாம். முதல்ல இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து 1 பாதியமாக இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கிறேன். ரொம்ப நைஸாக பொடிச்சு சேர்க்க வேண்டாம். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பாதி காரத்துக்கு பச்சை மிளகாய். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். மிச்சத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கினதை விட கேரட் துருவரை வச்சு நல்லா துருவிட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தேவையான அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதிலேயே சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 டீஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது நிறம் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது உங்களுக்கு. இப்போ முதல்ல எல்லா சாமான்களையும் பெசறி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெசரி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம முதல்ல கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்லேருந்து உங்களுக்கு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக மாவு போட வேண்டாம். இப்போ இதிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நீங்கள் எந்த அரிசி மாவு வச்சுருக்கீங்களோ சேர்த்துக்கலாம். ஆனால் குருணை இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கிற அரிசி மாவாக சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியிலே மாவு நல்லா கலந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். சப்போஸ் இன்னும் தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். மாவு அதிகமாக இருக்கக்கூடாது, வெங்காயம் தான் அதிகமாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ அந்த சைஸுக்கு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருட்டியாச்சு. இன்னொரு கை உள்ளங்கையில் வச்சு நம்ம வடை மாதிரி ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம வடையை பொரிச்சுக்கலாம். இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வெங்காய வடைக்கு நீங்கள் மாவு பெசறின உடனேயே வடை போட்டுடணும். ஏன்னா நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கனால நேரம் ஆக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். மேலும் பார்த்திங்கன்னா இதில் மாவு அதிகமாக இருக்கக்கூடாது, வெங்காயம் தான் அதிகமாக தெரியணும். இதில் நம்ம சோடா உப்பு எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த வடை பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதுதான் அதோட பர்ஃபெக்ட் டெக்ஸ்சராக இருக்கும். சோடா உப்போ இல்லை காய்ச்சின எண்ணெயோ ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப மொறுமொறுப்பாக ஆகிடும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் போட போகிறது கிடையாது. இப்போ இந்த வெங்காய வடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். நார்மலாக வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எப்படி காய வைப்போமோ அதே மாதிரி காய்ஞ்சதுக்கு அப்புறமா அந்த சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வடைகளை சேர்த்துக்கோங்க. என்னோடய சட்டியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 வடை போட்டிருக்கிறேன். முதல்ல இந்த வடையை போட்டோன்னே திருப்பி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நல்ல ஒரு மிதமான தீயில் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு வடையாக இருந்தாலும் சரி மீடியம் ஃப்ளேமில் ஒரே தீயில் தான் நீங்கள் வடையை பொரிக்கணும். அதிக தீயில் பொரிச்சிங்க அப்படின்னா உள்ளே வேகாது, வெளியில் செவந்து போயிடும். கம்மியான தீயில் வேக வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடையை எடுத்துடலாம். வடை உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா செவந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி டீ கடை வெங்காய வடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறது தான் அதோட பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு.
இப்போ நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த வெங்காய வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.